السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا فيم كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا. صدق الله العلي العظيم. إن يريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருக்கு பின்புவான உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருளை சுமந்து வரக்கூடிய ஒரு பெரிய மாதத்தை அல்லாஹ் தஆலா நம்மை நெருங்க வைத்திருக்கின்றார். அந்த மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்றார். மற்ற மாதங்கள் செய்ய அமல்களை விட அந்த மாசத்துல நோன்பு வைப்பது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, சதக்கா கொடுப்பது, ஜகாத் கொடுப்பது, பள்ளியில் ஈத்காஃப் இருப்பது, இது போன்ற பல அமல்கள் எல்லாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நாடிய மக்கள் செய்ய இருக்கின்றார்கள். அந்த அமல்கள் செய்யும் பொழுது சில நேரங்களில் அந்த அமல்கள் அல்லாஹ் தஆலா விரும்பிய வகையில் இருக்கின்றனவா என்பதை நாம் என்ன செய்யணும்? முதல் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த அமல்கள் இருக்க வேண்டும். அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை அல்லாஹ் தஆலா என்ன விரும்புகின்றானோ அந்த தன்மையில அந்த அமல்கள் இல்லாவிட்டால் அந்த அமல்கள் அல்லாஹ் தஆலா ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. ஆக அமல்கள் செய்யும் பொழுது அதற்கென்று சில தன்மைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அந்த அமல்கள் செய்யும்போது அந்த தன்மை இருந்தாதான் அந்த அமல்களை செய்யும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வதில் அதை பூர்த்தியான முறையில் கபூல் செய்ய முடியும். ஆக அந்த வகையில நாம் செய்யக்கூடிய அமல்கள் வீணாக போகக்கூடாதுன்னு சொன்னா அதற்கென்று சில தன்மைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அது முதல் விஷயமாக நாம் நிய்யத் வச்சுக்கணும். நிய்யத் இல்லாத எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக அமல்கள் என்பது நிய்யத்தை கொண்டுதான் அதுக்கான கூலி தரப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது முதல் நிய்யத்தை வச்சுக்கணும். ஒரு அமல் செய்ய போறோம்னு சொன்னா நிய்யத்தை வச்சா பாருங்க செய்யணும். அந்த அமல் சரியான முறையில் செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். தொழுகைக்கும் நிய்யத் அவசியம், நோம்புக்கும் நிய்யத் அவசியம், ஹஜ்ஜுக்கும் நிய்யத் அவசியம். நிய்யத் இல்லாம இந்த அமலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாம் கல்வில அந்த நிய்யத்தை வைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அமலை செய்யக்கூடிய வழி அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தருவான். சிலர் எப்படி சொன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் நிய்யத் வச்சுப்பாங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் நிய்யத் இருக்கும். அது நிய்யத் சொன்னா என்ன? கல்புக்குள்ள அதை பத்தி சிந்தனை உண்டாக்குவது. ஆனால்
மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது ஏனோ தானோ என்று செய்வது என்பது சில வழக்கமாக உள்ளது. அது என்ன தெரியுமா? சில நேரத்தில் ஏனோ தானோ செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் தஆலா மறுத்து விடுகின்றார். இப்போ முதல்ல என்ன செய்யணும் சொன்னா நீதி செய்யணும். இரண்டாவதாக தொடர் முயற்சி செய்யணுமா? என்ன சொல்றாங்க? தொடர் முயற்சி. முயற்சி என்பது இருக்கு வாழ்க்கையில. இப்போ முயற்சி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க இல்லையா, அமல்கள் செய்வதற்கு ஒரு நன்மை தனியா மார்க்கத்தில் இருக்கு. இரண்டாவதாக அமல்கள் செய்வதற்கான முயற்சிக்கு என்ன செய்யுது மார்க்கத்தில், அதுக்கு நன்மை இருக்கு. அதை முயற்சி செய்யணுமா இல்லையா? அந்த முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சிக்கு அல்லாஹ் செய்யற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தனிப்பட்ட நன்மை வந்து அல்லாஹ் தஆலா தருகின்றார். மூணாவதா சொல்லி காட்டுறாங்க, அந்த என்ன செய்யுங்க, செயல்படுத்தணும், அமல் செய்யணும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நியத்து வச்சுட்டோம், முயற்சி பண்றோம், அந்த அமல் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும் பொழுது அமல்கள் செய்யாம இருக்குன்னு சொன்னா அது என்ன செய்யாதுங்க, அது பூர்த்தி ஆகாது. நாலாவது எப்படி சொன்னா அந்த அமலை வந்து பூர்த்தியா செய்யணும், முழுமையா செய்யணும், அறுப்புறையா செய்யக்கூடாது. அறுப்புறை செய்யக்கூடாது. பூர்த்தியான முறையில் அல்லாஹ் தஆலா எந்த முறையில எதுக்கு சொன்னா ஒரு அமலை செய்யும் பொழுது அந்த அமலுக்கான ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு, நஃபில் எது செஞ்சா நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், எது செஞ்சா அந்த அமல் அந்த நன்மை வந்து அதாவது அந்த நன்மை அந்த அமலோட நன்மை வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். என்ன செய்யணும், அறிந்து கொண்டு செயல்படுத்தணும், அறுப்புறை செய்யக்கூடாது, பூர்த்தியா செய்யணும். இப்போ தொழுகணும்னு சொன்னா தொழுகள் என்ன செய்ய சொன்னா எப்படி ஒன்று செய்யணும், எது செஞ்சா ஒன்று போடும், எது செஞ்சா ஒன்று முடிஞ்சிடும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தொழும் போது என்ன செய்ய சொன்னா நம்ம வந்து நியத்து பண்றோம், அது என்ன செய்ய நியத்து பண்ணி தற்போது தொழுகை ஸ்டார்ட் பண்றோம். தொழும்போது பார்த்தீங்கன்னா தொழுகையிலே பர்லு, சுன்னத்து, நஃபில் தொழுகையில் எல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் என்ன செய்யணும், அதெல்லாம் சரிமுறை அதை வந்து பேணி கூட என்ன செய்யணும், அந்த அமல் செய்யும் போது மட்டும்தான் அந்த அமல் வந்து பூர்த்தி ஆகும். ஐந்தாவது என்ன தெரியும், எல்லாவற்றுக்கும் மேலாக இஹ்லாஸோட இருக்கணும் மார்க்கம் சொல்லுகிறது. அமல் செய்யணும். ஏன் சொன்னா நான் முன்பு சொன்ன மாதிரி அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதத்தில் நம்ம வந்து நெருங்க இருக்கின்றோம் ரமலான் மாதத்தில். அப்ப என்ன செய்யணும், ஒரு அமல் செய்யும் பொழுது அந்த அமல் வீணாக போகக்கூடாது. என்ன செய்யணும், இஹ்லாஸான முறையில் இது அல்லாஹ்வுக்காக செய்யணும். என்ன செய்ய தூய்மை எண்ணத்தோட அமல் செய்ய வேண்டும். கை அதுக்கு அடுத்தபடியாக நான் முன்பு சொன்ன பார்த்தீங்களா, நிய்யத், கல்புக்குள்ள அதுக்கான நியத் வைப்பது சொல்லுவாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எப்படி சொன்னா சில பேர் செஞ்சாங்க, மக்காவுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் போக சில பேர் என்ன செய்யலாம், ஹிஜ்ரத் போனாங்க. சில வந்து ஹிஜ்ரத் போகிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யல, அப்படி போகாம வந்து மக்காவில் தங்கிட்டாங்க சில பேர். அது சில பேர் அந்த மார்க்கத்தை வந்து அறக்குறைய நம்பினவங்க, யார் வந்து முழுசா நம்பலையோ என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் பண்ணாம மக்காவில் தங்கிட்டாங்க. மூணாவது என்ன தெரியுமா, கேட்பது சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்னால போக முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து ஆயத்து இருக்கிறான். என்ன ஆயத்து தெரியுமா, இன்னல் லதீன தவஃபாஹுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், யார் வந்து தங்களுக்கு தீங்கு செய்து கொண்டார்களோ அந்த மக்களுடைய மரண தருவாயில் மலக்கு என்ன செய்வாங்க, ரூஹ் கைப்பற்ற வருவார்கள். அந்த நேரத்தில் கேட்பாங்களா, ஏன் நீங்க வந்து இங்கே தங்கிட்டீங்க, எதுக்கு தங்கிட்டீங்க, ஹிஜ்ரத் பண்ணியே கேட்பாங்களா. அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்களா, குன்னா முஸ்ததஅஃபீன ஃபில் அர்த், நாங்க என்ன செஞ்சிட்டோம், பலகீனமா இருந்துட்டோம், எல்லாம் போக முடியல சொல்லுவாங்களாம். அல்லாஹ் சொல்றான், அதாவது ஒரு ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக வந்து எந்த முயற்சியும் செய்யாம நியத்தை வைக்காம என்ன செஞ்சாங்க, நான் இந்த பூமியில வந்து வாழ்க்கை பார்த்தா போதும் சொல்லி அங்கேயே வந்து தங்குவது என்பது என்ன தெரியுமா, இந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏன் உங்க ஈமானை பார்த்துக்காக வேற எதுவும் போகக்கூடாதா, இதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம். இப்ப என்ன தெரியுமா, அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், கொண்டா முஸ்தபா அஃபீன ஃபில் அர்த், நாங்க வந்து பூமியில வந்து பலகீனமான நிலையில இருந்தோம் சொல்லும் பொழுது இப்ப அந்த மக்களுக்கு சொல்லுவாங்களாம், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி என்பது விசாலமா இருக்கவில்லையா. அல்லாஹ் பூமி என்பது என்ன, விசாலமான ஒரு பகுதி. அப்ப எங்க வந்து அமல் செய்யப்படுகிறதோ என்ன செய்யலாம், அங்க போகணும். எதுக்கு நம்ம சொல்றேன், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இன்னைக்கு காலத்துல அமல் செய்வதுக்கு சில இடங்கள் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, மதரசா இருக்கு இல்லைங்களா. நம்ம என்ன செய்யணும், அதை நோக்கி செல்ல வேண்டும், எடுத்து போகணும். நம்ம அங்கேயே ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது. எங்க அமல் செய்யப்படுறது அமல் செய்யணும், அந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து கலந்துட்டு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஒரு சபையின் காரணமா அல்லாஹ் தான் நம்ம பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். எந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நேரத்தில் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அல்லாஹ் வந்து விதி விலக்கு தரான். எல்லா மக்களும் அல்லாஹ் குற்றப்படுத்தல. அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் விதி விலக்கு தரான்,
இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வல் நிசாஇ வல் வில்தானி. அதாவது பலகீனமான உள்ள ஆண்கள், வயசானவங்க, வயது முதிர்ந்து இருக்கும், அவங்களாம் வந்து ஹிஜ்ரத் பண்ண முடியும், அந்த மக்கள் அல்ல என்ன செய்யறா, நீங்க வந்து இருதயத்தில் அமல் செய்ய நல்லா விட்டுறான். இரண்டாவதாக வல் நிசாஇ பெண்கள், வல் வில்தானி குழந்தைகள், இவங்க 3 பேர் என்ன இருக்குங்க, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அமல் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மக்கள் எல்லாம் மன்னிச்சிடுறான் சொல்லிட்டு இந்த ஆயத்து எதுக்கு வந்து இந்த ஆயத்து இறங்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்துல இதுக்கு காரணம், அதாவது தகுதியான ஒரு நபர் யாருங்க, ஒரு சஹாபி இருந்தார், ஜுந்துபுன்னு லம்ரா. அதாவது என்ன செய்யறாரு, அந்த சஹாபி என்ன செய்யறாரு, வயசானவர், அவர் ஹிஜ்ரத் பண்ண முடியல, வந்து சார் மக்கள் தங்கிட்டார், பசங்களோட மக்கள் தங்கிட்டார். அவர் வந்து என்ன சார் சொன்னா, கல்புக்குள்ள பெரிய ஹாஜத்து. என்ன ஹாஜத்து, நான் வந்து மதீனாவுக்கு போகணும், பெரிய ஹாஜத்து. ஆனால் அவரால் போக முடியல, ரொம்ப வயசான படத்தை படிக்க இருக்கிறாரு. இப்போ அந்த நேரத்தில் என்ன தெரியுமா, அவர் என்ன செய்யறாரு, சரி நம்ம வந்து பார்க்குறாரு, நம்ம வந்து என்ன அனல் பரவாயில்ல, என்ன செய்யணும், நான் வந்து மதீனா போட அனல் பிடிக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த சஹாபியுடைய அவங்களுடைய பசங்க சொல்றாங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க, வயசாக என்ன செய்யலாம், ஹிஜ்ரத் பண்ண அவசியம் நல்லா சொல்லியிருக்கானா இல்லையா, அப்படி என்ன செய்யணும், நீங்க அங்கேயே தங்குங்க சொல்லும் பொழுது அவர் கேட்கல. அல்ல சார் இல்லை என்னை வந்து தூக்கிட்டு போங்க. அதை எப்படி சொன்னா, படுத்த படுக்க அந்த சஹாபியை வந்து என்ன செய்யறாங்க, மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து படுக்க வைத்து அதை சொல்லுவாங்க, கட்டில தூக்கிட்டு போனாங்களாம். அதாவது படுக்கையில தூக்கி என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. போற வழியில் என்ன தெரியுமா, ஒரு இடத்துல போறாங்க, அதாவது கொஞ்சம் தாண்ட உடனே அவருக்கு மௌத்து ஹாலத்தை வந்தது. சஹாபி என்ன செய்யறாங்க, தான் வந்து மௌத்தாக போறோம்னு தெரிஞ்சுச்சு அவருக்கு. இப்ப மௌத்தா போறாரு, இப்ப என்னத்தை பாக்குறாரு, அவர் நீயத் என்ன நோக்கம், நான் மதீனா போகணும் நீயத் அவருக்கு. ஆனா சூழ்நிலை என்ன தெரியுமா, வழியில மௌத்தாக போறாரு. இப்ப அவர் கல்புக்களை சொல்றாரு, யா அல்லாஹ், நான் வந்து பயணம் என்பது உனக்காகவும் தூதருக்காக செஞ்ச, நான் வந்து இந்த பயணம் மேற்கொண்டு ஹிஜ்ரத் போறேன், அதனால இந்த விஷயத்தை உன்னுடைய தூதரை வந்து எத்தி வச்சுட்டு அல்லாஹ் சொல்றாரு. சரி மௌத்தாகிறார். மௌதானவன் என்ன தெரியுமா, அங்கேயே அடக்கப்படுறாங்க. இப்போ இந்த செய்தி என்ன செய்யுது, மக்காவாசிக்கு போகுது. மக்காவாசி பார்க்குறாங்க, என்ன சொல்றாங்க, சே இவர் என்ன செஞ்சாரு, தேவையில்லாத போய் பயணம் பண்ணாருப்பா, கசாம இங்கேயே எழுதுக்கிறாங்க, எதுக்கு அவங்க தூரம் போகணும், போய் கடைசியில் மதீனா போக முடியல. சொல்ல செஞ்சா மக்கள் இருக்கக்கூடிய சில மக்கள் பேசுனாங்க. மதீனாவாசி சஹாபி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த அதாவது சஹாபி அபு நம்ரா என்ன செய்றாரு, அவர் வந்து மதீனாக்கு வந்து மௌத்தா இருக்கலாமே, ஏன் வழியில மௌத்தாயிட்டாரு சொல்லி செய்றாரு. அந்த மதீனாவாசிங்க பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்து இருக்கின்றான், அமன் யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிர் இலல்லாஹி வ ரசூலிஹி தும்ம யுத்ரிகுல் மௌத். சூரா நிஸா வரக்கூடிய ஆயத்து. அல்லாஹ் என்ன சொல்றான், அமன் யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன், யார் வந்து தன்னுடைய வீட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவராக அல்லாஹ் நோக்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் வந்து பயணம் செய்தாரோ, பயணம் செய்து நீதி பண்ண வெளியே போயிட்டாங்க. வெளியே போன நேரத்தில் தும்ம யுத்ரிகுல் மௌத், இடையில மௌத் வந்துடுச்சு சொன்னா என்ன தெரியுமா, மௌத் வந்துச்சு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறா, பக்கத்து பக்கா அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய அந்த கூலி இருக்கு இல்லையா, அது அல்லாஹ் தான் பொறுப்பெடுத்துக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறா, அவர் ஹிஜ்ரத் போய் சேரல, வழியில வந்து மௌத்தாயிட்டாரு. ஆனா நியத் என்ன செய்யுமா, நம்ம ஹிஜ்ரத் பண்ண நியத்து வச்சாரு, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணாரு. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, அவர் வந்து அந்த இடத்துக்கு சென்று அடையவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் என்ன செஞ்சு தெரியுமா, அதுக்கான நன்மை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறா, ஒரு மனிதர் அமல் செய்கின்றார், முழுசா அமல் செய்ய முடியல, அல்லாஹ் என்ன செய்யறா, அதுக்கான முயற்சி செய்தால் கூட அல்லாஹ் செய்து அல்லாஹ் தான் அதுக்கு நன்மை அல்லாஹ் தருகின்றான் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா நீங்க பார்க்கணும், சில நேரத்துல இவ்வளவு அமல்கள் நான் வந்து முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். உலகத்துக்காக துனியாக்காக செய்ய முயற்சியில கூட என்ன செய்யலங்க, நம்ம அதுக்காக முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா நம்ம மார்க்கம் வந்து என்ன சொல்லுது, நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ் பார்த்து வந்து நீங்க அதுக்கான சிரமத்தை மேற்கொண்டு நீங்க செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சிரமத்துக்கான கூலி வந்து அல்லாஹ் தஆலா தருகின்றார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு சம்பவம். என்ன சம்பவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு முந்தைய காலத்துல ஒரு மனிதர் வாழ்ந்தார். அது எப்படி தெரியுமா, 99 கொலை பண்ணிட்டார். என்ன செஞ்சாங்க, 99 கொலை பண்ண ஒரு மனிதர் வாழ்ந்தார். 99 கொலை பண்ணுறதுக்கா கல்புக்கு என்ன செய்யல, அது பாவம் தெரியல, பாவம் உறுத்தல. 99 கொலை பண்ண கல்புக்கு பார்க்கறாரு, நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டு போல இருக்கு. உடனே என்ன செய்யறாரு, அங்க இருக்க ஒரு பெரிய அடைச்சலை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, இவர் 99 கொலை பண்ணிட்டு அல்லாஹ் தஆலா மன்னிப்பானே கேட்கிறாரு. இப்ப அவன் என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த அடைச்சல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இல்ல அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், பெரிய பாவம் பண்ணி சொல்லி செய்றாங்க. ஏற்கனவே அந்த மனுஷன் வந்து ரொம்ப தவிர்ப்போடு இருந்தாரு, அதிகம் என்ன செஞ்சாரு, அதை அதிகம் உண்டாக்கிட்டாரு. அவன் 99 வந்து 100 பூர்த்தி சாப்பிட கொலை பண்ணிட்டாரு.
திரும்ப பார்க்குறாரு. இப்போ என்ன செய்யறாரு, வேறொரு அறிஞர் கேட்குறாரு. அந்த அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா வந்து எவ்வளவு பாவம் செய்தாலும் வருந்தி கொண்டு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க வந்து பாவம் பண்ணிட்டீங்க, எத்தனை மணி பாவம் பண்ணி பிரச்சனை இல்லை, ஆனால் அல்லாஹ் தன்மை தெரியுமா, நீங்க செய்த பாவத்தை வருந்தி கொண்டு உண்மையா தௌபா கேட்டு கண்டிப்பா அல்லாஹ் செய்யும், அல்லாஹ் தஆலா மன்னிப்பா சொல்லும் பொழுது அவன் செய்யறாரு, மன சந்தோஷப்படுறாரு. இப்போ அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ அந்த அறிஞர் சொல்றாரு, நீங்க இந்த பூமியில் இருக்க வேண்டாம், ஏன் தெரியுமா, இந்த இடம் என்பது நீ பாவம் செஞ்ச இடம், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், இன்னும் ஒரு ஊருக்கு போ, அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அங்க வந்து அல்லாஹ் தஆலா மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, நீ அங்க போய் என்ன செய்யலாம், உடைய 2 நாட்களை வந்து கழித்து விட்டு சொல்றாரு. சொன்னா அங்க போக சொல்றாரு. இப்ப அந்த நபர், எந்த நபருங்க, 100 கொலை பண்ணிட்டு தௌபா கேட்ட நபர் என்ன செய்யறாரு, அந்த அமல் செய்ய அந்த இடத்துக்கு நடந்து போறாரு, பயணம் பண்ணி போறாரு. இந்த விஷயம் தெரியுமா, பயணம் பண்ணி போறாரு, ஆனா அங்க போக முடியாது, எலியில் எலியிலேயே மௌத்தாயிறாரு. மௌத்தான ஏன்னா நோக்கம்ங்க அங்க போய் அமல் செய்ய போறாரு. ஏன்னா இவ்வளவு காலம் இவ்வளவு வார்த்தை செஞ்சுட்டாரு, அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காத காத செய்தியில நாள் ஃபுல்லா கழிச்சிட்டாரு. இப்போ கொஞ்ச காலம் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா இபாதத் பண்ணலாம் என்ன நியத்துல அமல் எதுவும் செய்யல, எந்த ஒரு அமலும் செய்யல, அந்த நியத்தை என்ன செய்யல, நீதி வைத்துக் கொண்டு பயணம் பண்றாரு, வழியிலே மௌத்தாயிட்டாரு. மௌத்தானவர் என்ன தெரியுமா, இப்ப இந்த நேரத்தில் வந்து 2 மலக்குகள் வருவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள் மௌத்தாயிட்ட சொன்னா சொர்க்கத்திலிருந்து மலக்குகள் வருவாங்க. அதே மாதிரி கெட்ட வந்து மௌத்தாயிட்ட சொன்னா என்ன செய்வாங்க, நரகத்துக்கு மலக்குகள் வருவாங்க. இப்ப என்ன தெரியுமா, இவர் மௌத்தான உடனே என்ன செஞ்சாங்க, 2 மலக்குங்க வந்துட்டாங்க, நரகத்து மலக்குங்க வந்துட்டாங்க, சொர்க்கத்து மலக்குங்க வந்துட்டாங்க. வந்துட்டு செஞ்சுட்டாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, நான் வந்து சொர்க்கத்துக்கு ஒரு முறை சொல்றாங்க, இவர் பாவம் செஞ்சுட்டாருங்க, அந்த மன்னிப்பு கேட்டாரு, அல்ல மன்னிச்சுட்டா நான் சொர்க்க கொண்டு போய் சொல்றாங்க. இப்போ வந்து நரகத்தின் மலக்கு என்ன சொல்றது, என்ன சொல்றாங்க, இல்ல இவர் தௌபா கேட்டாலும் கூட என்ன செய்யல, அமல் செய்யல, எந்த அமலும் செய்யல இல்லையா. இப்ப என்ன தெரியுமா, அவர் வந்து நரகத்தான் கொண்டு போன செய்றாங்க, அவர் வந்து எங்க கொண்டு போனேன் என்பது பெரிய ஒரு விவாதம் நடக்குது. இப்ப அல்லாஹ் செய்தி போது அல்லாஹ் நம்ம சொல்றா, சரி அப்படியா, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், பாவம் செய்த அந்த ஊரில் இருந்து எங்க மௌத்தானாரோ அந்த இடத்தையும், எங்க மௌத்தானாரோ அந்த எங்க செல்ல போறாரோ அந்த இடத்தை அளந்து பாருங்க, எந்த இடத்துல வந்து கூட இருக்குதோ அந்த செய்யணும், அதை வச்சு முடிவு பண்ண அல்லாஹ் சொன்னது அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அளந்து பாக்குறாங்க. என்ன செய்யறாரு, பாவம் செய்த ஊரில் இருந்து எந்த இடத்துல அமல் செய்வாங்களோ அந்த இடத்துல என்ன செய்யறாரு, அந்த இடத்த நோக்கி ஒரு ஸ்டெப் முன்ன வச்சிருக்காரு. ஒரு அடி என்ன செய்யறாரு, முன்ன வச்ச நேரத்தில் மூத்தா இருக்கிறாரு, ஒரு ஸ்டெப் முன்ன வச்சுட்டாரு. இப்ப என்ன தெரியுமா, அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, ஒரு அடி முன்ன வச்சுட்டுனா அண்ணன் செய்யற அல்லாஹ் தஆலா சொர்க்கமா செய்யற அல்லாஹ் தஆலா ஆக்கியதாக சம்பவத்தில் பார்க்கிறோம். அப்ப என்ன தெரியுமா, நாம் வந்து அமல் செய்யறதை தவிர எதுக்கு எப்படி அமல் செய்யறோம், அல்லாஹ் தஆலா நம்ம வந்து சில பார்த்தா விழுந்து சொல்லுவாங்க, கடுமையா அமல் செய்வாங்க. ஆனா அல்லாஹ் வந்து தெரியுமா, என்ன அமல் செய்யறீங்க, கல்புக்குள்ள நியத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கணும், என்ன நியத்துல அமல் செய்யறோம், என்ன நம்ம கல்புக்குள்ள என்ன அல்லாஹ்வுடைய அருள் வேண்டி நம்ம அமல் செய்யறோம் சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் செய்யற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கான நன்மை வந்து அல்லாஹ் தான் தருகின்றான். இல்லங்க நம்ம வந்து சும்மா எதை சொல்லுவோம் இல்லையா, உலகத்துக்கான அமல் செய்யறோம் சொன்னா அல்லாஹ் தான் செய்யற, அவன் இங்கே அல்லாஹ் தான் விட்டு விடுகின்றான். ஆக என்ன எதுக்கு சொல்ற சொன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், எவ்வளவு அமல் செய்யறோம், சில நேரத்துல இஹ்லாஸ் இல்லாத நிலையில இருந்து அமல் செய்யறதுனால அந்த அமல் செய்து அல்லாஹ் தஆலா தூக்கி வீசி எறிகிறான். சிந்திச்சு பார்க்கணும். ஏன் தெரியுமா, நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு துன்யாவை சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஆனா அதே இடத்துல வந்து ஆகிரத்து வரும்பொழுது அங்க வருவது என்ன தெரியுமா, நாம் இங்க செய்த சுத்தமான உள்ளத்தோடு செய்த அமல் தான் அங்க வரும், சுத்தமா உள்ளத்தில் செய்த அமல் தான் அங்க வரும். கியாமத்துல வந்து அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய நன்மை தீமை பட்டது அல்லாஹ் காணும் பொழுது சொல்லுவானா, இந்த அமலை எல்லாம் செய்துனே சொல்லுவானா, இந்த அமல் செய்த தொழுதேனே, நான் நோன்பு வச்சேனே, ஜகாத் கொடுத்தேன்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹ் கிட்ட அந்த பதிவில் இருக்காது. என்ன காரணம் தெரியுமா, என்ன நோக்கத்துக்கு செய்தோமோ அது அல்லாஹ் செய்ய அந்த நோக்கத்துக்கான நன்மை வந்து அல்லாஹ் தஆலா பூமியிலே வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகின்றான். ஆக வரக்கூடிய மாசத்துல என்ன செய்யணுங்க, நல்ல முறையில் அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக நல்ல நிய்யத்து, தொடர் முயற்சி இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல என்ன தெரியுமா, இந்த அமலை வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் நமக்கிட்ட இருக்கணும். ஏக்கம் துஆ செய்யணும். ஏன் தெரியுமா, சஹாபாக்கள் நிலைமை அதுதான். எந்த ஒரு அமல் செய்தாலும் சின்ன அல்லாஹ் துஆ கேட்டுருவாங்க, அல்லாஹ் இந்த அமல் கபூல் செய்ய சொல்லி துஆ கேட்டுருவாங்க. யாருக்கு வந்து இந்த துஆ கேட்பாங்க, கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து நல்ல ஒரு நன்மை அல்லாஹ் தருவான். ஏன்னா சில வந்து அமல் செய்வாங்க, துஆ கேட்க மாட்டாங்க, அமல் செஞ்சு துஆ கேட்க மாட்டாங்க. சொல்றாங்க, மல்லம் எஸ் அலில்லாஹ யகதா ரப்பஹு, யார் வந்து அல்லாஹ் தஆலா இந்த துஆ கேட்கவில்லையோ அல்லாஹ் கோபப்படுறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கணும். நாம எப்படி நம்ம தேவை வந்து மக்களுக்கு கேட்டு பெறுவோமோ அல்லாஹ் கிட்ட கேட்டு துஆ கேட்கணும். அல்லாஹ் துஆ கேட்குது அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க, இதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபுன் உஜீபு தாவத்தத் தாயி, நபியே என்னுடைய அடியார் வந்து உங்களுக்கு
உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க, இன்னும் கரீப், நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அல்லாஹ் தூரமா இல்லைங்க, அல்லாஹ் தூரமா கிடையாது. நம்ம நினைக்க அல்லாஹ் தூரமா இருக்க சொல்றேன், நம்முடைய எண்ணமே அது தவறு தான். அல்லாஹ் என்ன சொல்றா குர்ஆன்ல, நமக்கு பக்கத்துல இருக்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீர். நாம் எவ்வளவு நெருக்கமா இருக்கு தெரியுமா? ஹப்லில் வரீர், அவனுடைய கழுத்தின் பின்னாடி இருக்கு இல்லையா, பின்னாடி நெருக்கமா இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா கவனிப்பு கண்காணிப்பு மிக நெருக்கமாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் தஆலா கண்ணால பார்க்காததுனால எங்கேயோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைதா சாலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீபுன், என்னுடைய அடியார்கள் வந்து என்னை குறித்து உங்ககிட்ட கேட்டாங்க சொன்னா நீங்க சொல்லுங்க, இப்ப இன்னி கரீபுன், நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். எவ்வளவு இருக்க தெரியுமா? உஜீபு தாவத்த தாயிதா தானி. ஏன்னா நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்க சொன்னா நெருக்கம் சொல்லுவாங்க, கூப்பிட்டா வர மாட்டாங்க. அப்படிதானே? எவ்வளவு சொல்லுவாங்க, சில அவசரம் மாட்டிட்டு இருப்போம், ஒரு அவசரத்துக்கு நம்ம செய்வோம், போன் பண்ணுவோம், பேசுவோம், டக்கு வர மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் நெருக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, உண்மையான கல்போடு இஹ்லாஸ் நியத்தோடு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அழைத்து அல்லாஹ் செய்யறான். உஜீபு, நான் பதில் தருகின்றேன். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இதா தானி, யார் என்ன வந்து இஹ்லாஸா இருக்கிறது, யார் துஆ கேட்பா, அவன் என்ன செய்யற, அந்த துஆ நான் வந்து கபூல் செய்கின்றேன். கேட்கணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதா உஜீப தாவத்தா இதா தானி ஃபலஸ்தஜீபு லி வல்யுமினு, என்னை அவன் நம்பட்டும், என்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக அந்த அடிப்படையில வரக்கூடிய மாதம் ரமலான் மாதம் என்ன செய்யுங்க, அதிகமாக துஆ கேளுங்க. துஆ கேட்க கண்டிப்பா அல்லாஹ் செய்ய நமக்கு அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான துன்பத்தை அல்லாஹ் தஆலா போக்கி விடுவான். எல்லாவற்றையும் மேலாக நான் ஒன்னே சொல்லி நான் முடிக்கிறேன். சில என்ன தெரியுமா, நம்ம துஆ கேட்கறவங்க அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. நபியோட ஹதீஸ் என்ன தெரியுமா, ஒரு மூமின் வந்து துஆ கேட்டாங்க சொன்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா மூன்று வகையில ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். ஒரு மூமின் துஆ கேட்கும் பொழுது சரி அல்லாஹ் செய்வா, ஒரு மூன்று வகையில ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் துஆ கபூல் செய்வான். முதல் விஷயம் தெரியுமா, நம்ம எதை கேட்கின்றோமோ அது வந்து அப்படியே அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். எதை கேட்கிறோமோ அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் அப்படியே அல்லாஹ் கொடுத்துருவான். சிலருக்கு சில தேவன் துஆ கேட்போம், அல்லாஹ் செய்வான், அவன் கேட்பது அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நம்ம வரக்கூடிய தீங்கு அல்லாஹ் செய்வான், தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுத்துருவான். அவன் கண்டிப்பா நம்ம துஆ கேட்கும் அல்லாஹ் கபூல் செய்யணும். அப்படியே இல்லை, நம்ம வேற ஏதாவது தீங்கு வர அல்லாஹ் செய்வான், தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுத்துருவான். மூணாவது என்ன தெரியுமா, சில நேரத்தில் வந்து நம்ம கேட்கிற துஆ அல்லாஹ் செய்வான், மறுமைக்கு அல்லாஹ் தஆலா சேமித்து வைத்து விடுவான், இங்க தர மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹ் செஞ்சமா மனிதனுடைய நன்மை தரும் போது சிலர் அல்லாஹ் செய்வான், இந்த உலகத்துல அவன் துஆ கேட்டு எந்த துஆவுக்கான நன்மை வந்து அல்லாஹ் பூமியில் தரவில்லையோ அந்த துஆ அல்லாஹ் செய்வான். அதுக்கு சில பட்டியல் இருக்குமா, அல்லாஹ் சொல்லுவாங்க இந்த துஆலாம் பூமியில் நான் வந்து பூர்த்தி பண்ணவே இல்லை. அல்லாஹ் செய்வான், மறுக்கப்பட்ட துஆவுக்கு அங்க வந்து அல்லாஹ் நன்மை தருவான் கியாமத்தினால. அப்ப அது எப்படி தெரியுமா, இங்கு பெரும் நன்மை விட அங்க அதிகமாக இருக்குமா. அப்ப அந்த மனசு சொல்லுவானா, பரவாயில்லையா அல்லாஹ் தஆலா பூமியில வந்து என்னுடைய எல்லா துஆ அல்லாஹ் தஆலா மறுத்து இருந்தா நன்றாக இருக்கும்னு சொல்லுவானா. பூமியில வந்து எல்லா துஆ அல்லாஹ் கபூல் செய்யாம இருந்தா அது மிக நன்றாக இருக்கும்னு சொல்லி செய்வான் மனிதன் சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னு தெரியுமா, மூணாவது பக்கம் என்னங்க, இங்கு தர மாட்டான் அல்லாஹ் செய்வான் கியாமத்தினால இல்ல, அதுக்கு நன்மை வந்து அல்லாஹ் தான் கியாமத் அல்லாஹ் தருவான். அங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, துஆ கேட்பதை விட்டு நம்ம வந்து சலித்து போகக்கூடாதுங்க, சலிச்சு போகக்கூடாது. ஏன் தெரியுமா, நான் வந்து பிற மனுஷர்கிட்ட கேட்கிறோம், அவங்க சலிச்சு போவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் தஆலா சலித்து போக மாட்டான், சலிவடைய மாட்டான். நம்ம கேட்டுட்டு தான் இருக்கணும். கேட்கணும், எப்படி கேட்கணும் தெரியுமா, ஏன் தானே கேட்கக்கூடாதுங்க. அது சில முறை இருக்கு. என்ன தெரியுமா, ரிசல்ட் சொல்லி காட்டுறாங்க, துஆ கேட்கும்போது முதல்ல அல்லாஹ் தஆலா புகழணும், அல்லாஹ் புகழணுங்க. அது சின்ன உதாரணம் தெரியுமா, ஒன்னே நம்ம தொழில்கள் வந்து சூரத் ஃபாத்திஹா ஓதுவோம். என்ன ஓதுவோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin ஓதுவோம் இல்லையா. இது என்னங்க, அல்லாஹ் தஆலா புகழ்வது, அல்லாஹ் தஆலா புகழ்வது. அடுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நமக்கு அல்லாஹ் பண்ண ஒரு தொடர்பு செய்யறாங்க, உண்டாக்குறோம். எல்லாம் நீ வந்து எஜமான நம்ம அடிமை சொல்லி காட்டுறோம். அதுக்கு அடுத்து என்ன செய்யறோம், துஆ கேட்கிறோம், இதுல சுராத்துல் முஸ்தகீம் சுராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம், நேரான பாதை குரு நாளை கேட்கிறோமா இல்லையா, எப்படி கேட்கறாங்க, அல்லாஹ் தஆலா புகழ்ந்து அவனை வந்து சந்தோஷப்பட்டு அப்பதான் செய்ய மாட்டான், தேவை அல்லாஹ் இதை கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் துஆ கேட்க கண்டிப்பா அல்லாஹ் தஆலா துஆ கபூல் செய்வான். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் வரக்கூடிய மாசத்துல, அது மட்டும் எல்லா மாசத்திலும் வந்து அமல் செய்யும் மக்களா அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தா